ஒரு டம்ளர் காப்பி குடிக்கியா? வேண்டாம்மா, எனக்கு காப்பி எல்லாம் வேண்டாம். ஆமா, நீ என்ன இந்த நேரத்துல காப்பி போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லையா, குளிருக்கு கொஞ்சம் ஒரு டம்ளர் காப்பியை குடிச்சா கொஞ்சம் ஆத்தலா இருக்கும்னு தோணுச்சு, அதான் போட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ சும்மா ஒய்யாம இந்த காப்பியை போட்டு குடிச்சு குடிச்சு ஏதாவது சுகர் இருக்கிற இழுத்து வச்சுக்கிட்டு அடக்காத. வேற அது வேற பாடு பார்க்க இயலாது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதையா. எங்க எங்க ஏன் இப்ப அலறிக்கிட்டு வர, என்னாச்சு? எங்க என் போனு தண்ணிக்குள்ள விழுந்து போச்சுங்க. தண்ணிக்குள்ள தெரியாம கை தவறி விழுந்துச்சா இல்ல வேணனே என் மகன்கிட்ட புதுசா போன் வாங்கி கேட்கலான்னு தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு வந்தியா? நீங்க வேற சும்மா அங்கத்தே வயிற்றுல கலப்பாம. நானே என் போனு தண்ணிக்குள்ள விழுந்து போச்சேன்னு ஆதங்கத்துல வந்திருக்கேன், நீங்க வேற வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்க மோவன் ஐபோன் 17 ப்ரோ வாங்கி தந்து கிழிச்சிட்டாரு. நான் என் கல்யாணத்துக்கு முன்னாடியே வச்சு 7-8 வருஷமா நான் வச்சு யூஸ் பண்ண போனு, அந்த போனு நாசமா போச்சேன்னு நானே மனசு நொந்து போய் இருக்கேன். விடு விடு, அதுவே ஏகப்பட்ட ஒட்டு போட்டு தானே நீ யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த. ஒழுங்கா ஒர்க் ஆகலன்னு சொல்லிக்கிட்டு வேற இருந்த. சரி போனா போது விடு. சரி, அது கீழே விழுந்தது எடுத்துட்டாவது வந்தியா இல்லையா? ஏதாவது சரி பண்ணி எங்கன்னா பழைய வலிக்காவது பாதி வலிக்கு போட்டு அனுப்பிட்டு வேற புது போன வாங்கலான்னு. யோ தொப்பி தலையா, தண்ணிக்குள்ள விழுந்துட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், எடுக்க முடியலன்னு. அது வேற நீ பாசப்பட்டிக்கு போட்டு வேற வாங்கி தருவியாக்கும். புதுசா ஒழுங்கா வாங்கிதாயா? என்னத்துக்கு இவளுக்கு இப்ப புதுவானே? வீட்ல ஒரு நேரம் இருப்பு கடலாண்டா வீடு விடா கதை பேசிக்கிட்டு தெரியவா. இவளுக்கு என்னத்துக்கு போனுங்க? ஒரு போன ஒண்ணு ஆத்திர அவசரத்துக்கு போன கூட எடுக்க முடியுங்க. ஏமா போ, நீ காப்பி தானே குடிச்சுக்கிட்டு இருந்தா, போய் காப்பியை குடி. என்னத்துக்கு இப்ப நீங்க ஓடியந்தா? அதானே, உங்க வேலையை போய் நீங்க பாருங்க. சும்மா தேவையில்லாம புருஷ மண்டாட்டிக்குள்ள வந்து தலையிடாதீங்க. அவர்கிட்ட நான் போன் வாங்கி கேட்பேன், இல்லைன்னா கார் வாங்கி கேட்பேன், அது ஏன் இஷ்டம். இலே, இவளுக்கு மட்டும் நீ போன் வாங்கி கொடுத்தேன்னு வையா, எனக்கு அரே மாதிரி போன எனக்கும் வேணும் பார்த்துக்க சொல்லிட்டேன். இல்லைன்னா நான் விடாண்டாமா ஒண்ணு மண்ணாண்டா. இவளுக்கு இவ கேட்ட நேரத்துக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பானு இவ அப்ப சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களா? ஏங்க இங்க பாருங்க, எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. எனக்கு இப்போ ஐபோன் 70 ப்ரோ போன் இஎம்ஐ போட்டுனாலும் வாங்கி தரீங்க. ஏது ஐபோனு? 1.5 லட்சம் ரூபா போனா உனக்கு நான் இப்ப சும்மா வாங்கி தரேன். எனக்கு வேற வேலை இல்லாம நானே 20 ரூபாய்க்கு ஒரு ஓட்ட போனை போட்டு ஓட்டிக்கிட்டு திரியேன். இவளுக்கு அதுவும் 1.5 லட்சம் ரூபா போன் வேணுமா? அதை வச்சு என்ன பண்ண போறாங்க? பெரிய பொண்ண பாருங்க, அவ வீட்டுக்காரன் அவ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கான். அவ வச்சிருக்கா ஐபோனு, சூப்பர் போனு. போட்டோ எடுத்தா அந்த நிலாவுல இருக்க தூசு கூட துரும்பு கூட அழகா தெரியும் போன்ல, அந்த அளவுக்கு ஒரு போனை வச்சிருக்கா. நான் ஒரு ஓட்ட போனை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். அதுவும் இன்னைக்கு தண்ணியில விழுந்து நாசமா போச்சு. அதை நான் எவ்வளவு சென்டிமெண்டா வச்சிருந்தேன் தெரியுமா? நான் முத சம்பாதிச்சு வாங்கின போனு. அதனாலதான் இவ்வளவு நாள் உமர்கிட்ட போன் வாங்கி கேட்கல. இப்ப எனக்கு போன் வேணும், அதுவும் 17 ப்ரோ தான் வேணும். இஎம்ஐ போட்டு வாங்கி தரோம். ஆமா, எனக்கு அங்க இஎம்ஐ தரதுக்கு அப்படியே கியூ கட்டி நிக்கான்ல அவ்வளோ வரும். நான் வாங்குற 15 பிச்சைக்கு என்ன கிடைக்குமோ அதெல்லாம் வாங்கி தர முடியும். உனக்கு வேணும்னா சொல்லு, ஒரு 20-25 ஒரு நல்ல போனா வேணா வாங்கி தரேன். என்னது 20-25 போனா? அதெல்லாம் ஒழுங்கா தெரியாது. ஒழுங்கா ஒரு ரீல்ஸ் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஒழுங்கா நல்ல போனா வாங்கி தரோம். அப்பதான் நான் ரீல்ஸ் போட்டு யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் ஃபேமஸ் ஆக முடியும். நீ ஃபேமஸ் ஆகி என்ன பண்ண போற? ஃபேமஸ் ஆகி பாலிமர் நியூஸ்ல வருவா. மாமியார் கள்ளத்துக்கு போட்டு மருமோள கொன்னானு. அத முத செய்யுமா. யோ தொப்பி தலையா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீயும் அம்மையும் சேர்ந்து நீ போட்டு தரலான்னு பிளான் பண்ணிட்டீங்களோ? வேற நீ பண்ற அளப்பறைக்கு அதான் நடக்கும். ஒரு 25,000 ரூபாய்க்கு இஎம்ஐல ஒரு போன் வாங்கி தரேன், அதை வச்சுக்க. போ இடத்த காலி பண்ணு. அதுக்கு மேலெல்லாம் என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்காத. அம்மன் சொல்லிக்கு தேராது என்கிட்ட சொல்லிட்டேன். அம்மா வேணும்னா உங்க அப்பன்ட்ட போய் வாங்கிட்டு வா, மீதி காசை போட்டு ஐபோன் 70 ப்ரோ வாங்கி தரேன், நீ வச்சுக்க. எங்க அப்பா கிட்ட போய் கேட்கணுமா? எங்க அப்பா கிட்ட போய் நான் ஒரு வார்த்தை கேட்டா போதும், அவர் சொத்தை எனக்கு எழுதி வச்சிருவாரு, தெரியும்ல? அட நீ வேற காமெடி பண்ணாத. உங்க அப்பா உன்னைய கடத்திட்டு போயிட்டு ஒரு 100 ரூபா தாண்டி கேட்டா கூட 50 பைசா தரமுண்டே, அவளை நீயே வச்சுக்கம்மா. அந்த மாதிரி ஆளு. அது தெரியாம நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க. என்ன எல்லாத்தையும் மறந்துட்டியோ? முன்னாடி ஞாபகம் இருக்கா? ஒருத்தன் உன்னைய கடத்திட்டு போயிட்டு பணம் கேட்டானா அப்போ உங்க அப்பா என்ன உங்க அத்தா இல்ல என்ன சொன்னாவன்னு? அட நீரே 10 பைசா தரமுண்டே, அவளை நீரே வச்சுக்கன்னு சொன்னீரு. வேற என்ன எங்க அப்பனை பத்தி பேசிட்டு இருக்கியாரு? தெரியுதுல்ல. அப்போ உனக்கு என்ன தாரமோ அந்த வீட்டுல அதை வாங்கி தின்னுட்டு கடை. இந்த வீட்டுல நம்ம ஆசைப்பட்ட எதுவுமே நடக்காது. இதுதான் நானே ஹோட்டல் வச்சு ஓகோன்னு பிசினஸ் பண்ணி பெரிய ஆளாகி உமரு முன்னாடி வந்து நிற்கனா இல்லையான்னு பாரு. போ போய் கனவு காணு. கனவுல வேணா எல்லாம் நடக்கும். கிளம்பு இடத்த காலி பண்ணு. எங்க அம்மாட்ட முக்கியமான வேலையா பேச வேண்டி இருக்கு. என்னத்த பேச போறேன் என் அம்மா கிட்ட இப்ப தனியா? ஒருவேளை
ஐயோ தங்கச்சிக்கு அதை இதை செய்ய போறேன்னு மறுபடியும் தான் பிளானை போடுறாங்களோ. இருக்கும் இப்போதான் 5 லட்சம் கொடுத்துருக்கு லோன் எடுத்து, அடுத்து என்னத்துக்கு பிளானை போட்டிருக்கோன்னு தெரியலையே. இங்கே ஒளிஞ்சு நின்று கேட்போம். ஏமா உங்கபடி போய் கொடுத்துட்டு வந்திய, என்ன சொன்னாரு மாப்பிள்ள? அவர் என்னையா சொல்லுவாரு, எவ்வளவு செஞ்சாலும் இவ்வளவுதானா பாரு. என்னத்தை செய்ய, நம்ம கடமையை செஞ்சுட்டு வந்தாச்சு. ஓஹோ, நமக்கு தெரியாம பொங்குபடி எல்லாம் போச்சா? இந்த குத்து எல்லாம் எப்ப நடந்துச்சு? என்ன உமா? இல்ல, கழுத்து ஒரு பக்கம் சுளுக்கிக்கிச்சு, அதான். ஓ, கழுத்து சுருக்கிக்கிச்சா? நான் கூட நீ ஏதோ ஒட்டு கேட்டுக்கிட்டு நிக்கியோன்னு பார்த்தேன். சே, நான் எதுக்கு ஒட்டு கேட்க போறேன்? எனக்கு ஒட்டு கேட்கற பழக்கமே கிடையாது. அம்மா, நீங்க வாங்கி தர போன்ல கேமரா கிளாரிட்டிலாம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா போட்டோ எடுத்தா? என்ன இருக்குமோ அதான் வரும். இல்ல, பழைய போன்ல கொஞ்சம் எல்லாம் அடிபட்டு போச்சு பத்தியில, அதனால கொஞ்சம் கேமரா கிளாரிட்டிலாம் போட்டோ எடுத்தேன்னா கொஞ்சம் பிஐ மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அதுக்கு தான் கேட்டேன். புது போனு நல்லா அழகா இருக்க மாதிரி வாங்கிட்டாங்க என்ன? அதுக்கு காரணம் போன் கிடையாது, உன் மேக்கப் தான் காரணம். பிஐ மாதிரி மேக்கப் போடாம நார்மலா இரு, அப்பனா போட்டோவில் என்ன இருக்குமோ அது ஒழுங்கா வரும். மேக்கப்பை பிஐ கணங்கா போட்டுட்டு போட்டோ எடுத்தா பிஐ கணங்கா தான் தெரியும். அப்படி சொல்லியா? என்னமோ கூத்து பட்டறைக்கு போறவ கணங்கா ரோஸ் பவுடர்லாம் அள்ளி தப்பிக்கிட்டு உதட்டில சாயத்தை பூசிக்கிட்டு பொங்கலுக்கு நின்னா வேறு போலாம். பார்க்கும்போது ஷைன்னு இருந்துச்சு. உங்களுக்கு பொறாம, நான் கொஞ்சம் அழகா இருந்துட்டாலே உங்களுக்கு பொறுக்காது. அதே லிப்டிக்கு உதட்டி சாயத்தை தான் உங்க முவா பூசியா, அப்ப நல்லா அழகா இருக்கு மகாராசிங்கிறது. நம்ம உதட்டி சாயம் பூசினா கூத்து பட்டறையில இருக்க வேணாங்க இருக்காதுங்கிறது. சரியான ஆளுதான். ஏன் அவளுக்கு அந்த பழக்கமே கிடையாது. அவளாம் நேச்சுரல் அழகு, ஆட்டுன சுத்தமான உருட்டு. ஏய் உமா, உனக்கு இப்ப போன் தானே வேணும், அதான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டோம்ல. கிளம்பு இடத்த காலி பண்ணுன்னு. என்ன ஓய் துரத்தி விடுறதுல இருக்கியாரு? உங்க அம்மாட்ட அப்படி என்ன ரகசியம் பேச போறியாரு? நான் போக முடியாது, நான் இங்கே தான் நிற்பேன். என்ன பண்ணுவிய? ரூம் புக்கில் வாரம் தூக்கி போட்டு சங்குலே ஏறி மிதிக்கேன். எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியாரோ? உங்க ஃபோனில் எனக்கு ஒரு மெசேஜ் பார்த்தேன். அம்மா, அது யார்? கவிதா டார்லிங்னு மெசேஜ் பண்ணியிருந்துச்சு. நீரும் டார்லிங்னு மெசேஜ் போட்டிருந்தியாரு. அது யாரு? என்ன கவிதா? யாரு? ஊர் எல்லாம் வந்து இப்போ ரூமில் வந்து சொல்லும். நான் ரூமில் வெயிட் பண்ணுறேன். ஐயோ உமா, வா ரூமுக்குள்ள வா, பார்த்துக்கிறிய உன்னைய. ஐயா அது கவிதா இல்லம்மா, வேதா. அதைத்தான் அப்படி பதிஞ்சு வச்சிருப்பேன். இல்ல ஒரு நிமிஷம். வா கவிதாவா வேதாவான்றத ரூமுக்குள்ள வந்து முடிவு பண்ணிக்கலாம். காத்து பிடிச்சி பேன்ல தொங்க விடுறனா இல்லையான்னு பாரு உன்னைய. ஐயோ, எப்ப இவ போனை எடுத்து பார்த்தான்னு தெரியலையே. எப்ப வசமா இவன் மாட்டுவான், அப்ப இவனை வச்சு செய்யலான்னு இருப்பா போல இருக்கு. என் மோவனை பாடா படுத்திய ராட்சசி. இவ ஆடி ஆட்டத்துக்கெல்லாம் குரங்கு கணக்கு அவன் ஆடியான். குச்சி ஒண்ணுதான் இல்ல வகையில. குச்சியா இருந்தா குரங்கு தாண்டாராமான்னு ஓட்டு ஆட்டுவா போல இருக்கு. அப்பா முருகா, என் நண்பன் அவனோட மனைவியை தேடி ரொம்ப தூரம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனை தயவு செய்து அவனுக்கு சீக்கிரம் மனைவி இருக்க இடத்த கண்டுபிடிச்சு கொடுங்க கடவுளே. அவனை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கோயில் முழுக்க அவன் பைத்தியக்காரி மாதிரி அந்த சாமியாரை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். எங்களுக்கும் சாமியை கண்டுபிடிக்க முடியல, ஏதாவது உதவி பண்ணுப்பா. உன்னோட நண்பனுக்காகவே இப்பயும் முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்க, உனக்குன்னு எதுவுமே தனிச்சு வேண்டிக்க மாட்டியா? மிஸ்டர் அழகுசாமி, ஏன் வேண்டதுன்னு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? உங்களை அந்த கோயில் முழுக்க என் நண்பன் தேடிக்கிட்டு இருக்கான். அவன் கண்ணில் படாம என் கண்ணில் மட்டும் படுறது கொஞ்சம் நில்லும். சாமி, இங்கதான் இருக்கீங்களா? உங்களை தேடி நான் கோயில் முழுக்க எங்கெல்லாம் அலைஞ்சிட்டு வரேன் தெரியுமா? உங்களுக்கு ஏதாவது உத்தரவு கிடைச்சதா சாமி? கிடைச்சதப்பா. சொல்லுங்க சாமி, என் சாலினியை கடத்தினது யாருன்னு? ஆமா, அவன் பேர் என்ன? கடத்தினவன் எங்க இருக்கான்? ப்ளீஸ் சாமி, தயவு செய்து சீக்கிரம் சொல்லுங்க, எங்களுக்கு பொறுமை இல்ல. என்னோட மனைவியை நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். அவளை கண்டுபிடிக்க முடியாதோன்னு நானே பயந்துட்டு இருக்கேன். தயவு செய்து சீக்கிரம் சொல்லுங்க சாமி, இப்படி அமைதியாவே இருக்காதீங்க. அவன் யாருன்னு மட்டும் தெரியட்டும், கடத்தினவன். அப்ப அவன் சாவு என் கையில தான். பொன்னொழி மங்கை அவளை இருளில் விழுங்கி ஒளியாக வலம் வருவான். இருளையும் ஒளியையும் தன்னகத்தை கொண்டவன் கார்வர்ணர் அசுரர். அவனுக்கு கார்வர்ணர் திருமால் நீ அந்தியும் முடிவு காலம் அளித்து உன்னவளுடன் இணைந்திட வேண்டும். இல்லையெனில் உங்கள் இப்பிறவியிலும் அந்த மற்றும் முடிந்திடும். ஐயோ அழுக்குசாமி, நீ எனக்கு சாவு கொடுத்தாலும் பரவாயில்லையா? அவன் பேர் என்ன ஊரன்னு கேட்டா ஒத்த வார்த்தையில பார்த்துட்டு சொல்லாம 1.5 பக்கத்துக்கு பேசுற. இதுல அவன் பேரே வரலையே. நான் வாழைப்பழத்தை உரிச்சு உன் வாயில ஊட்ட முடியாதுப்பா. நான் சொன்னதை வச்சு நீ தான் புரிஞ்சு கண்டுபிடிச்சுக்கிடணும் உன் நண்பனோட மனைவிய. எனக்கு அவ்வளவுதான் சொல்ல உத்தரவு இருக்கு.
யோ உன் உதவியே தேவையில்லை. டேய் சந்தோஷ் வாடா, இவர்கிட்ட போய் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காம நம்ம போய் சாலினியை கண்டுபிடிக்கிற வழியை பார்க்கலாம் வா. உனக்கு அதிக நேரம் இல்லையப்பா, 60 நாளைக்கு மட்டுமே மீதம் இருக்கு. யோ நீ தயவு செய்து வாய மூடியா, நல்லது பண்ணுவேன்னு உன்னைய தேடி வந்ததுக்கு நல்லா பண்ணிட்ட போ. டேய் கொஞ்சம் அமைதியா இருடா. டேய் சத்தியமா அவர் சொன்னதுல ஒரு அளவும் புரியல. அதான் அவரே சொல்லிட்டாருல, அதை நீயே தான் பார்த்து கண்டுபிடிச்சுக்கிடணும்னு. என்னத்தை கண்டுபிடிக்கிறது, அவர் சொன்னதுலதான் ஒரு அளவும் புரியல இல்லையா. ஏதோ 60 நாள் இருக்குனாரு, இன்னும் சாலினியை கண்டுபிடிக்கணும் 60 நாள் காலம் ஓடணுமா? 60 நாள் தானா, இல்ல அதுக்கும் கூட இருக்கா, இல்ல குறையா இருக்கான்னு ஒழுங்கா கேளு. அவர்கிட்ட பேச எனக்கு கடுப்பா இருக்கு. சாமி 60 நாள்னா 2 மாசமா சாமி? இன்னும் இல்லையப்பா, 2 பொழுதுகள். அடங்கொய்யால 60 நாளுங்க 2 நாளுங்க, 2 பொழுதுனா 2 நாளா? ஏன் சாமி நீங்க புரியுற மாதிரியே பேச மாட்டீங்களா? 2 பொழுதுனா அதுக்கு எத்தனை நாள் சொல்லுவீரு? ஒரு நாளும் பேரா? ஆமாப்பா, ஒரு நாள், அதுதான் 2 பொழுதுகள். என்னது, ஒரு நாள் தான் டைமா? அதுக்குள்ள கண்டுபிடிக்கலன்னா அந்த ஆண்டவன் உங்களுக்கு துணை இருப்பான். நான் வருகிறேன். சாமி சாமி, டேய் என்னடா அந்த சாமி நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நாள் கெடு வச்சுட்டு போறான் அசால்ட்டா. நீ என்னன்னா புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி பாத்துக்கிட்டு நிக்கிற? என்னடா அமைதியா என்னைய பாத்துக்கிட்டே இருக்க? அப்ப உனக்கும் ஒண்ணும் புரியலையா? உன் பொண்டாட்டி எந்த நேரத்துல எனக்கு அனுமதினு பேர் வச்சாலும் தெரியல. உங்க கூட இருக்க பாவத்துக்கு கல்யாணம் ஆகி அனும வேஷம் மட்டும்தான் நான் இன்னும் இது வரைக்கும் போடல. முத அந்த சாமியார் சொன்னதுக்கு அடுத்து ஏதாவது கண்டுபிடிக்கிற வழியை பாரு. இல்லைன்னா நான் எப்பயுமே இப்படிதான் இருக்கணும் போல இருக்கு. எந்த ஒரு சந்தோஷத்தையுமே அனுபவிக்காம நானும் போய் சேர்ந்துருவோம் போல. ஆமாப்பிள்ள போலாம். அட இவன் வேற என்ன நினைக்கிறான், என்ன பண்றான் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எதையும் சொல்லையும் மாட்டேங்க. இப்ப எங்க போறான்னு தெரியலையே. சரி நம்மளும் அவங்க கூடயே போவோம். சார் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா சார்? நாங்களும் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருந்து சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம். ஆனா அதுல நம்பர் பிளேட்டே இல்ல அந்த கார்ல. அதுல உள்ள இருக்க ஆளும் தெளிவா ஃபேஸ கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி மாஸ்க் எல்லாம் கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிறதுனால கண்டுபிடிக்க கஷ்டமா இருந்தது. சார் என்ன சார் இவ்வளோ அசால்ட்டா சொல்றீங்க? இந்த கேஸ்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லையே சார். இன்னும் நமக்குன்னு ஒரு ஆள் கிடைச்சாங்க, அவங்களும் இப்படி அநியாயமா இறந்து போயிட்டாங்களே சார். எனக்கு என்னமோ அது ஏதோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் தெரியுது. நான் அந்த டைம்ல வெளியில வாட்ச்மேன் அப்புறம் அங்க அக்கம் பக்கம் இருந்தவங்க எல்லாம் விசாரிக்கும் போது அப்படிதான் தோணுச்சு. சீக்கிரம் எப்படி ஆயினும் கண்டுபிடிங்க சார். சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம் சார். எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு தான் இருக்கும். அவனுங்க வேற எங்கேயோ 2 பேரும் கிளம்பி போனானுங்க. போனை பண்ணா எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. நானும் பாதி தூரம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கண்டுபிடிக்க முடியலன்னு வந்துட்டேன். சரி அதுக்கப்புறம் நீங்க ஃபோன் பண்ணதுனால தான் இங்க வந்தேன். அவங்க 2 பேரையும் கவனமா இருக்க சொல்லுங்க தம்பி. சரி சார். சரிப்பா, நானும் அப்ப வாரேன். அங்க ஜீப் எல்லாம் விட்டுட்டு வந்தேன் முனையில. சரி சார். இந்த போலீஸ் கண்டுபிடிச்சுக்கிட்டோன்னு நம்பிக்கை எனக்கு இல்லை இனிமே. எத்தனை முறை ஃபோன் பண்ணாலும் 2 பேருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க சுவி. சரி வண்டி ஓட்டிட்டு இருப்பாங்களா இருக்கும். சரி விடு பாத்துக்கலாம். சந்தோஷனி வண்டி ஓட்டினாலும் இந்த எரும மாடு ஃபோன் வச்சுட்டு சும்மா தானே இருப்பான். இவனாவது எடுக்கலாம்ல. ஒருவேளை விமலனே வண்டி ஓட்டுவாரா இருக்கும். சந்தோஷம் எப்படி பேசன்னு யோசிச்சுக்கிட்டு பேசாம இருக்காரோ என்னமோ கவலை இல்லை. என்னமோ போ, அவசரமா 2 பேரும் கிளம்பி போனாங்க. ஆனா இன்னும் காணும், பதிலும் இல்லைன்னு தான் எனக்கு படபடன்னு இருக்கு. என்னாச்சு சுவி, வந்துட்டாங்களா 2 பேரும்? இல்ல அஜய், ஃபோன் பண்ணாலும் 2 பேரும் எடுக்க மாட்டாங்க. ஆமா ப்ரோ, பயமா இருக்கு. பயப்படாதீங்க சிஸ்டர், வந்துருவாங்க. எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியல 2 பேரும். நீங்கள ஃபாலோ பண்ணி போனா கண்டும் பிடிக்க முடியல நம்மளால. எங்க போய் தொலைஞ்சானுங்கன்னு தெரியல 2 பேரும். டேய் அஜய், அந்த போலீஸ் ஃபோன் பண்ணார்ல, என்ன சொன்னாரு? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? கண்டுபிடிச்சிட்டாங்களா? கண்டுபிடிச்சிருந்தா நான் வந்து சந்தோஷமா சொல்லியிருக்க மாட்டேனா? ஏன் கார்ல இருக்க வண்டி நம்பரை வச்சு கண்டுபிடிக்க முடியாதா? கார்ல நம்பர் பிளேட் இல்லையா, அதனால ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு போறாரு. எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம் அப்படி இப்படின்றாரு. எனக்கு அந்த போலீஸ் மேல இருந்த நம்பிக்கையே போச்சு. இதோ 2 பேரும் வந்துட்டாங்க. டேய் விமல், ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா? என்னது டேயா? வாங்க போங்கன்னு மரியாதையா தானே பேசிட்டு இருந்த, என்ன திடீர்னு டேய்ன்ற? வேற எவ்வளவு நேரம் ஃபோன் பண்றது? ஃபோன் எடுக்கலன்னா கோவம் வராதா? ஒரு வார்த்தை ஃபோன் அட்டெண்ட் பண்ணி தான் வந்துட்டு இருக்கேன்னு ஏதாவது சொல்லலாம்ல. அவன் எங்க போயிருந்த? எனக்கே நான் எங்க போனேன்னு தெரியாதுமா. அவன் கூட நானும் அவன் பாட்டுக்கு கூப்பிட்டான்னு போயிட்டேன். அணை சுத்தல்ல போயிட்டு வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ப்ரோ, உங்களை ஃபாலோ பண்ணி எவ்வளவு தூரம் வந்தேன் தெரியுமா ப்ரோ? இடையில சிக்னல்ல எந்த பக்கம் கட்டானீங்க, எந்த பக்கம் போனீங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் உங்களை மிஸ் பண்ணிட்டேன். ஆமா 2 பேரும் அப்படி எங்க தான் போனீங்க? சந்தோஷ் வந்து சாமியாரை தேடி கோயில் முழுக்க அலைஞ்சாண்டா. அவன் கூட சேர்ந்து நானும் அலைஞ்சு திரிஞ்சுட்டு வரேன். சாமியாரா? ஆமா, அந்த சாமியார் கொஞ்சம் அவன் வாழ்க்கையில சொல்றதெல்லாம் நடக்குதான். அதனால அவரை தேடி பிடிச்சி அவரை கண்டுபிடிச்சு பேசிட்டு வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்படியா? சாமியாரை பாத்தீங்களா, பேசுனீங்களா, என்ன சொன்னாரு? அவர் அரை பக்கத்துக்கு என்னமோ பேசினாரு, எனக்கு ஒன்றும் புரியல. அதை வச்சுதான் கண்டுபிடிக்கணுமா. அதான் சந்தோஷம் யோசிச்சுக்கிட்டே போறான் போல இருக்கு. ஒன்னும் பேச மாட்டேங்கிறான். அவனை நினைச்சா வேற இன்னும் பயமா இருக்கு. அப்படி என்ன சொன்னாரு? அடேய், அதான் எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்றேன்ல. டேய், அவனை தனியா விட்டா சரிப்பட்டு வராது. முதல்ல அவனை இங்க வெளியே கூப்பிட்டு வா. இருங்க ப்ரோ, கூப்பிட்டு வரேன். என்னாச்சுங்க? சாலினியை கண்டுபிடிக்க முடியாதா? இன்னும் ஒரு நாள் தான் இருக்கான். அந்த ஒரு நாள்ல சாலினியை கண்டுபிடிச்சாதான் உண்டான். அஜய் நீ போ, நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். ஐயோ வெளியே வாங்க பாஸ், வெளியே வந்து தனியா உட்காருங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். இப்படி தனியாலாம் வந்து இருக்க கூடாது, வாங்க. சரி வாரேன், போ. சுவி, அம்மா உனக்கு ஃபோன் பண்ணாங்களா? ஆமா, அவங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 2 பேரும் எங்க போனீங்க, எப்போ வருவீங்க, சீக்கிரம் வீடு வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க.
சரி போலாம் போலாம். என்னாலதான் உங்க எல்லாருக்கும் பிரச்சனை இல்ல. ஐயோ பாசே, என்ன இப்படி பேசுறீங்க? ஆமா மச்சான், இவளாலதான் எல்லா பிரச்சனையும். பேசாம அஜய், இவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கட்டி வச்சுட்டு நம்ம வாழ்க்கையை தொடங்குற வழியை பார்க்கலாம், அப்படிதானே? நீ வேற கல்யாணம் ஆகி இன்னும் இப்படியே சுத்திக்கிட்டு இருக்க பேச்சுலரா. நானும் கிட்டத்தட்ட அப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்கேன். சாலினி அளவுக்கு இல்லைனாலும் ஏதாவது சுமாரான ஒரு பொண்ணை பார்த்து இவனுக்கு கட்டி வச்சுட்டு நம்மளும் வாழ்க்கையை தொடங்கும், அப்படிதானே? சுவி நீயா சொல்லு. எனக்கும் ஓகே தான். புருஷனும் பொண்டாட்டியும் நம்மள ஒரு வழி பண்றாங்க. என்ன சுவி, சந்தோஷுக்கு ஒரு பொண்ணு பாப்பல? பாத்துடலாம். டேய் சந்தோஷ், மச்சி உன் முடிவு தான் இப்ப நீ சொல்லணும். மத்த எங்க எல்லாருக்கும் ஓகே தான். டேய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க? ஆமா பின்ன என்னடா, எப்ப பார்த்தாலும் மூளைக்கு மூளை போய் உட்கார்ந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க. எங்களால எப்படி பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்க முடியும்? சும்மா விளையாட்டுக்காக தான் அப்படி பேசணும். உன்னாலலாம் எங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால நீ தேவையில்லாம போட்டு யோசிக்கிறத விட்டுட்டு சாலினியை கண்டுபிடிக்கிற வழியை பாரு. இன்னும் நமக்கு ரொம்ப நாளெல்லாம் இல்ல, சீக்கிரம் அவளை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசி. டேய் அதை தானடா உள்ள போய் பண்ணிட்டு இருந்தேன். என்னைய வெளியே வந்து கூட்டு வச்சுட்டு கலாச்சிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? அதை நீ இங்க இருந்தே யோசி. தனியாலாம் உன்னைய விட முடியாது. ஐயோ அம்மா ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோ எங்க அம்மா ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நாளைக்கு காலையில வந்து பாக்குறேன். நான் இப்ப வாரேன், நானும் சுகியும் கிளம்புறோம். சரி நீங்க போயிட்டு வாங்க. விமல் ப்ரோ காலையில பார்க்கலாம் என்ன? சரி மச்சான் போயிட்டு வா. வரேன் கமலி. சரி சுவி பார்த்து போயிட்டு வா. சரி 2 பேரும் வாங்க சாப்பிடலாம்.